ஒரு தேசிய கட்சியை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்துக்கு தமிழ்நாடு வந்துருச்சுங்கிறதுக்கான அடையாளம் தான் பாஜக மேல எந்திருக்கிறது. நேச்சுரலா தேசிய கட்சி ஆதரிக்கணும்னா தமிழ்நாடு காங்கிரஸ் ஆதரிச்சு. பாஜக வந்து மேலாம் எழுந்துக்கல, எங்க வளர்ந்துருக்கு சொல்லுங்க பாப்போம். மதுரையில வளர்ந்துருக்கு. தேர்தல்ல சார் அது இந்து முன்னணி நடத்துறதுங்க. இந்து முன்னணி நடத்துற மாநாடு எப்படி போலரைசேஷன் பண்றாங்க? அவங்க ஒரு மதத்திற்கு எதிராக கொம்பு சீவி விட்டு, ஒரு மதத்துக்கு எதிராக நீங்கள் கலவரம் செய்யுங்க, ஒரு மதத்துக்கு எதிராக எதிர்த்து பேசுங்க, இந்த மதம் உயர்ந்த மதம், அந்த மதம் தாழ்ந்த மதம்னு ஒரு ஃபேசிஸ்ட் அரசியல் பண்ணுறது தான் அந்த முருகன் மாநாட்டில் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அதிமுகவுடைய தலைவர்களை பற்றி சித்தரித்து போட்ட படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் சொல்கிறது என்னன்னா, எங்களுடைய கொள்கை கோட்பா அடித்தளத்தை அமைக்க வேண்டும், வேர்களை தேடி செல்ல வேண்டும். இது பேஸ் பண்ணாதான். இப்போ 72-73 விழுக்காடு வென்றெடுத்திருக்கும். இன்னும் 2-3 மாதங்கள் இதை முடிச்சிருவோம். முடித்த பிறகு தான் எல்லா கிராம கமிட்டி முகவர்களையும் அழைச்சி ஒரு 2 லட்சம் பேர், ஏறக்குறைய 2 லட்சம் பேர் வருவாங்க. அவங்கள திரட்டி ஒரு மாநாடு நடத்த போகிறோம். அதிலிருந்து தான் காங்கிரஸுடைய வேகம் கீழே வேர்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. அதை கேண்டான வேலை திட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம்.